நமஸ்காரம். மேற்படி 3ஆம் ஸ்கந்தத்தில் 4ஆம் அத்தியாயத்தை நாம் அனுபவிக்க இருக்கோம். உத்தவ உவாச்ச அத்ததே ததனுஜ்ஞாதா புக்த்வா பீத்வா ச வாருணீம் தயா விப்ரம்ஷித ஞானா துருக்தைர் மம பஸ்பிருஷுஹு. இப்படி இந்த விருஷ்ணிகள், போஜர்கள், அந்தகர்கள், பாக்கி இருக்கக்கூடிய வம்சத்தவர்கள் எல்லாருமே இந்த பிரபாச தீர்த்தத்தில் இந்த மாதிரி பிராமணர்களுக்கு தானங்களையெல்லாம் வழங்கிவிட்டு அவ சாப்பிட்டுட்டு இந்த பானத்தை பருகிறா. அந்த பானத்தை பருகிட்டு அந்த மது அதோடைய இந்த தாக்கத்தினால மதுபானம் தானே பருகிறா. அந்த மதுபானத்தினுடைய தாக்கத்தினால இவா ஒருத்தர திட்டிக்க ஆரம்பிக்கிறா. சாயங்காலத்துக்குள்ள அவ என்ன பண்றா அப்படின்னாக்க ஒருத்தர அடிச்சுக்க ஆரம்பிக்கிறா. பெருமாள் இதெல்லாம் நடக்கும்னு அவருக்கு தெரியும். அதனால அவர் என்ன பண்றார், பகவான் ஸ்வாத்மமாயா கதிம் தாம் அவலோக்ய சஹ சரஸ்வதி முபஸ்பிருஷ்ய விருக்ஷமூலமுபாவிஷத்து. பெருமாள் தன்னுடைய மாயை தன்னிடத்தே வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர். அவர் சரஸ்வதி நதியில இருக்கக்கூடிய அந்த ஜலத்தை பருகி அதன் பின்பு அங்க பக்கத்திலே இருந்த அந்த பீப்பல் மரத்தில அவர் அமர்ந்துக்கிறார். அஹம் சோக்தோ பகவதா பிரபன்னார்த்தி ஹரேணஹ பதரீம் த்வம் பிரயாஹீதி ஸ்வகுலம் சம்ஜிஹீர்ஷுணா. பெருமாள் இதற்கு முன்னாடியே துவாரகையில் எழுந்தருளி இருந்த காலத்திலேயே அடிநடத்துல அவர் சொல்லிட்டார், நீ பத்ரீக ஆசிரமத்துக்கு போடு. அந்த பத்ரீ வனத்துலதான் நரநாராயணன் என்று சொல்லக்கூடிய 2 ரிஷிகளும் இன்னும் தபஸ் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த இடத்துக்கு நீ போ. அதாபி ததபிப்ரேதம் ஜானன்னஹம் அரிந்தம ஜானன்னஹம் அரிந்தம பிருஷ்டதோன்வகமம் வர்த்துஹு பாத விஸ்லேஷணாக்ஷமஹ. அவர் எப்படினாக்க அவருக்கும் எனக்கும் இருக்கிற பந்தத்தை வார்த்தைகளால சொல்லவே முடியாது. இது யாரிடத்துல சொல்றார், விதுரரே அப்படின்றார். இவரை விதுரரை என்னன்னு சொல்றார், எதிரிகளை சுலபத்தில் அழிக்கக்கூடியவரே அப்படின்னு அட்ரஸ் பண்றார். அப்படிப்பட்டவரே பகவான் கண்ண பரமாத்மா என்ன பண்ண போறாருன்றது அடியனுக்கு ஏற்கனவே தெரிந்திருந்தாலும் நான் அவரை பின்தொடர்ந்துட்டு நான் போகல. அவருடைய பிரிவின்மை எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால நான் அவர் பின்னாடி போகாத நான் இங்கே இருந்துட்டேன். அவருடைய அந்த சொரூபம் அவர் எழுந்தருளி இருக்காரோ இல்லையே இப்போ, அப்படிப்பட்ட அவர் எந்த விதமான ஒரு நிழலும் இன்றி அந்த அஸ்வத்த தருகு, அஸ்வத்தம் அப்படின்னாக்க பீப்பல் விருட்சம், அந்த பீப்பல் மரத்துல உட்காண்டிருக்காரே. அவர் எப்படி உட்காண்டிருந்தார் அப்படின்னா, வாம ஊராவதிஸ்ருத்ய தக்ஷிணாங்கிரி சரோருஹம் உபாஸ்ருதார்பகாஸ்வத்தம் அக்ரிஷம் தியக்த பிப்பலம். அவர் எப்படி உட்காண்டிருந்தாராம் கண்ண பரமாத்மா, பிப்பல மரத்துல அப்படியே அவருடைய முதுக சாச்சுண்டு வலது கால அவருடைய இடது தொடை மீது வைத்துக்கொண்டு எல்லா பற்றையும் துறந்தவராயிற்ற பெருமாள். ஏற்கனவே அவருக்கு பற்று கிடையாது. நம்மளாட்டம் இந்திரியங்கள் வசத்தே அவர் இல்லை, இந்திரியங்களை அடக்கக்கூடியவர். அதனால்தான் அவருக்கு ஹிருஷிகேஷன்னு பேரு. ஹிருஷிகேஷன்னு சொன்னாக்க இந்திரியங்களை தன் வசத்தை வைத்துக் கொண்டிருக்கூடியவர்னு பேரு. அந்த பெருமாள் தானே தேரோட்டியாக இருந்துட்டு சாரதியாய் இருந்து அர்ஜுனனுக்கு சரியான மார்க்கத்தை காண்பித்துக் கொடுத்தார். அதே சாரதி நம்முடைய ஹிருதய கமலத்திலையும் அந்தரியாமியாக எழுந்தருளி இருந்து நமக்கு அந்த சன்மார்க்கத்தை அவர் தான் காண்பித்துக் கொடுக்கின்றார். ஆனால் அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான் இப்படி இடது தொடையில வலது கால வச்சுட்டு அழகா அவர் அப்படி அமர்ந்துட்டு இருக்கார். அந்த சமயம் என்ன ஆறுது அப்படின்னாக்க, தஸ்மின் மகாபாகவதோ த்வைபாயன சுகிருத் சகா
லோகான் அனுச்சரன் சித்த ஆச சாதய திருச்சயா. அப்ப துவைபாயனர் என்று சொல்லக்கூடிய வேதவியாச முனிவருக்கு மிகவும் நெருங்கிய நண்பன், கூடவே ரொம்ப பிரிய சிஷ்யர். அவர் யாருன்னா மைத்ரேயர். மைத்ரேயர் மகரிஷி இப்படி இந்த வழியா வரார், எங்க பெருமாளி எழுந்தொழில் இருக்கக்கூடிய அந்த இடத்து வழியா வரார். வந்து அந்த இடத்துல பெருமாளுக்கு நமஸ்காரத்தை பண்ணிட்டு பெருமாளை அப்படி அனுபவிச்சுட்டு இருக்கார். நானும் அங்கதான் இருந்தேன். அப்ப பெருமாள் இந்த வார்த்தைகளை பேச ஆரம்பிச்சார் அப்படின்னு. ஸ்ரீ பகவான் உவாச்ச வேதாஹமந்தர்மனசீப்சிதம் தே ததாமி யத்ததுரவாபமன்யைஹி யத்ரே புரா விஸ்வஸ்ருஜாம் வசூனாம் மத்சித்திகாமேன வசோத்வயேஷ்டஹ. இதுக்குண்டான அர்த்தத்தை நம்ம நாளை தினம் அனுபவிக்கலாம். ஏதேனும் பிழைகள் இருந்தால் பிரிவா க்ஷமிக்கணும் பிரார்த்திச்சுக்கிறேன். நமஸ்காரம்.